மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்துள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்ட்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும்.
இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் ஒயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டு உள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாடும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும்.
இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதி ஆண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்டு கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 0 டாலரன்ஸ் பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக
பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப்பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மிடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்பார்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களையும் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளருக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தொகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு
தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவையை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருக்கும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை கலைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் குடிமக்கள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த ஆளுமை சூழலை உருவாக்கும். அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பும் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைத்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாளப்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்து உள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகள் தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நிர்வாகத்தை வழங்குவதில் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் இயற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும்.
இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையேற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிம கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள. மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டைனபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸ்களுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட் ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷன் பெனிஃபிட்டஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
160 கோட்ஸுடன் இன்டகிரேட்டட் கோட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம் தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தின் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொணர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள
சிறந்த முறையில் செயல்படும் 200 கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிது மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றையை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிது மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையும் மோசமான நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலிக்கும் துறைகளில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும்
தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறு இல்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழி செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொதுநல திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டெண்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது. மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதி நிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.
சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IB 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,704 கோடி ரூபாய் இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IBE 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும்
2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவு கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 10,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொது கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரி காட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.01% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து
விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு.ஆ. சித்திக் IAS அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும்.